பெங்களூரில் புதிய மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா விரைவில் 3வது சிறந்த பொருளாதார நாடாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் ஆர்வி சாலை முதல் பொம்மச்சந்திரா வரையிலான புதிய தடத்தில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தார். இதேபோல் பெங்களூரு, பெலகாவி, ஸ்ரீமாதா, வைஷ்ணோதேவி காட்ரா, அமிர்தசரஸ், நாக்பூர், புனே இடையேயான 3 வந்தே பாரத் ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் நாட்டில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 150ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 15,610 கோடி ரூபாய் மதிப்பில் பெங்களூரு 3ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலில் பள்ளி மாணாக்கருடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி, முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் DK சிவக்குமார் ஆகியோருடன் சிறிது தூரம் பயணித்தார். திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பின் உரையாற்றிய பிரதமர், இந்தியாவின் தொழில்நுட்பத்திறன் காரணமாகவே ஆபரேஷன் சிந்தூரில் சில மணி நேரங்களில் பாகிஸ்தானை வீழ்த்த முடிந்ததாகவும், ஆபரேஷன் சிந்தூரின் போதுதான் இந்தியாவின் உண்மையான திறனை உலகம் கண்டதாகவும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியில் பெங்களூரு இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார். உலகின் 3வது பெரிய பொருளாதாரம் என்ற இடத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாகவும், அதன் வேகம் பிறர் பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா தனது நலன்களுக்கு முன்னுரிமை தர வேண்டிய நேரம் இது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார்.